ഒമ്പതാവത് ഗദ്യഭാഗം. ഭാരതേ അഭിവർഷേ ഭഗവാൻ നരനാരായണ ആഖ്യ ആകൽപാന്തം ഉപജിത ധർമ്മജ്ഞാന വൈരാഗ്യഃ ഐശ്വര്യഃ ഉപശമഃ ഉപരമ ആത്മഃ ഉപലംബനം അനുഗ്രഹായ ആത്മവതാം അനുകമ്പായ ആത്മവതാം അനുകമ്പയാ തപഃ അവ്യക്തഗതിഃ ചരതി. ഭാരതേപി വർഷേ ഭഗവാൻ നരനാരായണാഖ്യ ആകൽപാന്തം ഉപജിത ധർമ്മജ്ഞാന വൈരാഗ്യൈശ്വര്യോപശമോ പരമാത്മോപലംബനമനുഗ്രഹായാത്മാവതാമനുകമ്പയാ തപോ അവ്യക്തഗതിഃ ചരതി. ഭാരതേപി വർഷേ ഭഗവാൻ നരനാരായണാഖ്യ ആകൽപാന്തം ഉപജിത ധർമ്മജ്ഞാന വൈരാഗ്യ ഐശ്വര്യ ഉപശമ ഉപരമാത്മോപലംബനമനുഗ്രഹായ ആത്മവതാമനുകമ്പയാ തപോ അവ്യക്തഗതിഃ ചരതി. അവ്യക്തഗതിശ്ചരതി. பகவான் விஷ்ணு பாரத வருஷத்துல நரநாராயணர்கள் அப்படிங்கிற பேரில கல்பாந்த காலம் வரைக்கும் பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்காயிட்டு ரொம்ப ஜாஸ்தியான தர்மம், ஞானம், வைராகியம், ஐஸ்வர்யம், இந்திரிய நிகிரகம் இதோடு கூடிட்டு ஆத்ம ஞானத்துக்கு ஹெல்ப் பண்றதான அந்த தபச அனுஷ்டிச்சுட்டு இருக்கார். ഭാരതേ അഭിവർഷേ ഭാരത വർഷത്തിലെ കൂടിയും ഭഗവാൻ നരനാരായണ ആഖ്യ ഭഗവാൻ നരനാരായണ മൂർത്തി அப்படின்னு பேரில் ரெண்டு ரூபமும் സ്വീകരിച്ചിരിக்கிற பகவான் ஆயிட்டு நரன் நாராயணன் இப்படி இருக்கிற ரெண்டு மூர்த்தி பாவத்தில் ധർമ്മ പ്രജാപതിക്കും ദക്ഷപുത്രി മൂർത്തിക്കും ജനിച്ച ട്വിങ്സ് ആയിട്ട് പിറந்தார். ഭഗവാൻ വിഷ്ണുവേദാൻ நரன் நாராயணன் இப்படி இருக்கிற ரெண்டு ரூபங்களில் நரநாராயணன் அப்படிங்கிற பேரில் அவதாரம் பண்ணினது. ஆகல்பாந்தம் கல்பாந்த காலம் வரைக்கும், கல்பம் முடியற வரைக்கும் அனுகம்பையா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்கள் கிட்ட காருண்யத்தோடு கூடிட்டு ஆத்மவதாம் ആത്മാരാമர்களായിട്ട് ഭഗവാനിലെ മനസ്സ് ദൃഢമായിട്ട് ഉറപ്പിച്ച് ഇരുന്നുണ്ട് ഉത്തമോത്തമ பக்தர்களை, அதானது பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவாளை, மோட்ச மார்க்கத்துக்கு முயற்சி பண்றவாளை அனுகிரகாயாம் அனுகிரகிக்கிறதுக்காயிட்டு கல்பம் முடியற வரைக்கும் பிரம்மாவோட ஒரு பகல் முழுவன் 1000 சதுரயுக காலகட்டங்கள் முழுவன் உபசித ரொம்ப ஜாஸ்தியான அளவில் சேர்த்தி வச்ச தர்மா, சுதர்மம்,
ஞான சர்வஞானம், வைராகிய பிரகிருதியிலேருந்து விடுபடல், அப்படி இருக்கிற வைராகியம். ஐஸ்வர்யா அனிமா மகிமா கரிமா லகிமா இப்படி இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்கள். உபசமஹா இந்திரிய ஜெயம். உபரம மனோநியந்திரணம், அதானது சமம். இப்படியெல்லாம் இருக்கிற நரநாராயணர்கள் ஆத்ம உபலம்பனம், ஆத்ம சாட்சா்காரத்துக்காயிட்டு தபஹா தபஸ் அனுஷ்டிச்சுருக்கா. சிரஞ்சீவிகளாயிட்டு இருந்துருக்கா. இந்த உலகத்தை அனுகிரகிச்சுண்டு அவ்யக்த கதிகி பகவானாக்கும் நாங்கள் அப்படின்னு பிரகடனப்படுத்தாதக்கு சரதி சாதாரண மனுஷால மாதிரி தபஸ் அனுஷ்டிச்சுண்டு இருந்துருக்கா. கல்பகாலம் முடியிற வரைக்கும் அவ அங்க இருக்கா. இப்பவும் இருந்துருக்கா. 10வது கத்திய பாகம். தம் பகவான் நாரதோ வர்ணாஶ்ரமவதீபிஹி பாரதீபிஹி பிரஜாபிஹி பகவத் ப்ரோக்தாப்யாம் சாங்க்யயோகாப்யாம் பகவத் அனுபாவஹ உபவர்ணனம் சாவர்ணேஹ உபதேச்யமானஹ பரமபக்திபாவேனஹ உபசரதி இதம் ச அபிக்ருணாதி. தம் பகவான் நாரதः வர்ணாஶ்ரமவதீபிஹி பாரதீபிஹி பிரஜாபிஹி பகவத் ப்ரோக்தாப்யாம் சாங்க்யயோகாப்யாம் பகவத் அனுபாவஹ உபவர்ணனம் சாவர்ணேஹ உபதேச்யமானஹ பரமபக்திபாவனஹ உபசரதி இதம் ச அபிக்ருணாதி. தம் பகவான் நாரதோ வர்ணாஶ்ரமவதீபிர்பாரதீபி பிரஜாபிர் பகவத் ப்ரோக்தாப்யாம் சாங்க்யயோகாப்யாம் பகவதனுபாவோபவர்ணனம் சாவர்ணேருபதேச்யமான பரமபக்திபாவனோபசரதி இதம் சாபிக்ருணதி. ഭാഗവതോത്തമനാണ് നാരദമുനി ഭാരത വർഷത്തിലെ പ്രജകളോട് കൂടിയിട്ട് ഭഗവാനാല് ചൊല്ലപ്പെട്ടതും ഭഗവത് മാഹാത്മ്യത്തെ എടുത്തു ചൊല്ലறதும் சாங்கியயோக தத்துவங்கள் இன்க்ளூடாயிருக்கிறதுமான பாஞ்சராத்திர சித்தாந்தத்தை சாவர்ணி மனுவுக்கு உபதேசிச்சு கொடுத்துட்டு பகவானை இப்படி பஜிக்கிறார். தம் நரநாராயணர்களான ஸ்ரீஹரிய பகவான் பகவல் குணங்கள் இருக்கிற நாரதஹா நாரத முனி பாரதீபிகி பாரத வருஷத்துல பிரஜாபிகி பிரஜகளோடு கூடிட்டு வர்ணாஶ்ரமவதீபிகி பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரர்கள் இன்க்ளூடாயிருக்கிற வர்ணாசிரம தர்மம் அனுஷ்டிக்கிற பாரத வருஷத்துல இருக்கிற பிரஜகளோடு கூடிட்டு பகவத் புரோக்தாபியாம்
കപില ഭഗവാനാല് ചൊല്ലപ്പെട്ടതും സാങ്ഖ്യയോഗാഭ്യാം ജ്ഞാന യോഗം, അതായത് സാങ്ഖ്യജ്ഞാന യോഗം கர்மயோக தத்துவங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கிற சாங்கிய சாஸ்திரத்தால பகவத் அனுபவ பகவத் மகாத்மியம் உபவர்ணனம் நன்னா புகழ்த்தி பாடற സാവർണീ മനുവുക്ക് ഉപദേക്ഷ്യമാണഹ ഉപദേശിച്ചു കൊടുത്തിട്ടുണ്ട്. പരമഭക്തിഭാവേനഹ ടോപ്പ് മോസ്റ്റ് ഭക്തി രസത്തോടു കൂടിയിട്ട് പാഞ്ചരാത്ര സിദ്ധാന്തത്തെ കൃഷ്ണാർപ്പണമായിരിக்கிற മനോഭാവത്തോടു കൂടിയിട്ട് കർമ്മങ്ങളെല്ലാം ഭഗവാനിലെ സമർപ്പിக்கிற സിദ്ധാന്തമാക്കും பாஞ்சராத்திர சித்தாந்தம். அப்படி இருக்கிற பாஞ்சராத்திர சித்தாந்தத்தை சாவர்ணி மனுவுக்கு உபதேசிச்சு கொடுத்துண்டு இப்ப இருக்கிற 7வது மனு வைவஸ்வத மனுவாக்கும் 8வது மனுவாக்கும் இனி வரப்போற சூரிய சாவர்ணி மனு. அப்படி இருக்கிற சூரிய சாவர்ணி மனுவுக்கு உபதேசிச்சு கொடுத்துண்டு உபசரதி பகவானை சேவிக்கிறார். அப்படி நாரத முனி இதம் ச அபிகிருணாதி இனி சொல்ல போற மந்திரங்களால கிளியர் ஆயிட்டு உபாசிக்கிறார். 11வது கத்தியபாகம் நாரத மகர்ஷி நரநாராயணர்களை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். ஓம் நமஹ பகவதே உபசமசீலாயஹ உபரத அநாத்ஞாய நமஹ அகிஞ்சன வித்தாய ரிஷி ரிஷபாய நர நாராயணாய பரமஹம்ச பரமகுருவே பரமஹம்ச பரமகுரவே ஆத்மாராமாய நமஹ நம இதி. ஓம் நமோ பகவதே உபசமசீலாயோ வரதானாத்ஞாய உபசமசீலாயஹ உபரத அநாத்ஞாய ஓம் நமோ பகவதே உபசமசீலாயோ வரதானாத்ஞாய நமோ அகிஞ்சன வித்தாய நமோ கிஞ்சன வித்தாய ரிஷி ரிஷபாய நரநாராயணாய பரமஹம்ச பரமகுரவே ஆத்மாராமாய நமோ நம இதி. இந்திரிய விஷயங்களிலேந்தெல்லாம் மனசை இழுத்து சம்யமம் செஞ்சிருக்கிற பகவான் ஆத்ம വ്യതിരിക്തമായിരിக்கிற ശരീരാദികളിல ஆத்மாவிலேந்து வேறிட்டு நிற்கிற சரீர சம்பந்தமான விஷயங்களில நான் அப்படிங்கிற பாவம் இல்லாத பகவான் அந்நிய விஷயங்களை வெடிஞ்சு பகவானை பஜிக்கிறவாளுக்கு சிரேஷ்டமான அந்த ஒரு ஸ்ரேயோ மார்க்கம் கொடுக்கிற பகவான் ரிஷிகளில சிரேஷ்டனாயிருக்கிற பகவான். உண்மை என்னது அப்படின்னும்
உண்மையல்லாதது என்னது அப்படின்னும் பகுத்தறிவோடு கூடி இருக்கிற தெரிஞ்சின்றிருக்கிற பரமஹம்சர்களோடு குருவாயிட்டு இருக்கிற பகவான், ஆத்மாவிலேயே லயிச்சின்றிருக்கிற ஆத்மாராமனாயிருக்கிற பகவான் நரநாராயணமூர்த்திய நானிதா நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி நரநாராயணர்களை ஸ்துதிக்கிறது. ஓம் அப்படிங்கிறது மங்கள வாக்கு. பகவதே நமஹ, பகவானுக்கு நமஸ்காரம். உபசமசீலாய, இந்திரிய அந்தக்கரண கண்ட்ரோல் இருக்கிற ஆத்மாராமர்களான பகவானே, உபரதா இந்த பிரகிருதி விஷயத்திலேருந்து பின்திரிஞ்சு നരനാരായണർകളെ ഉപാസിച്ചാനാ ഭക്തനും ഭഗവാനും ഒന്നായി തീരും, ആത്മസാക്ഷാത്കാരം கிடைக்கும். അനാജ്ഞായ ആത്മാവല്ലാത്തതിലെ என்னெல்லாமாக்குமோ இந்த பிரகிருதியில ஆத்மாவல்லாதக்கு இருக்கு, அதுலேந்தெல்லாம் உபரதா பின்திரிஞ்சுண்டு இருக்கிற ഭഗവാനുക്ക് നമഃ നമസ്കാരം. അകിഞ്ചന വിത്തായ, ഒന്നിലെയും അറ്റാച്ച്മെന്റ് ഇല്ലാത്ത ജ്ഞാനികൾക്ക്, അകിഞ്ചന ഒന്നിലെയും ഒരുവിധமான താല്പര്യവും இந்த പ്രകൃതി വിഷയങ്ങളിൽ ഇല്ലാത്ത ജ്ഞാനികൾക്ക് വിത്തായ അസറ്റായിരിக்கிற பகவான், சொத்தாக்கும் பகவான். ഋഷവായ ഋഷിശ്രേഷ്ഠനായിരിக்கிற നരനാരായണനാன அந்த நரநாராயணனுக்கு, பரமஹம்ச குருவே பரமஹம்ச குருவுக்கு, ஆத்மாராமாய ஆத்மாராமனுக்கு நமஸ்காரம். நமஹா நமஹா, நமஸ்காரம் நமஸ்காரம். இது நரநாராயணர்களே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வைகுண்டநாதனாயிட்டு பார்த்துண்டு, பரபிரம்மமூர்த்தி സ്വരൂപമായിട്ട് பார்த்துண்டு இப்படி நாரத மகர்ஷி ஸ்துதிக்கிறார். നരനാരായണ മൂർത്തികളെ ഏകരൂപത്തിലെ, അതായത് ദ്വൈതഭാവം അല്ലാതെക്ക് അദ്വൈത ഭാവത്തിലേക്കുമെങ്കിൽ നാരദ മഹർഷി സ്തുതിക്കരുത്, പരബ്രഹ്മമായിട്ട് பார்த்துட்டு സ്തുതിக்கிறார். 12வது ശ്ലോകം. நாரத மகர்ஷி பகவானை இப்படி ஸ்துதிச்சுருக்கார், கீர்த்திக்கிறார். காயதி ச இதம், இப்படி கீர்த்திக்கவும் செய்கிறார். கர்த்தா அஸ்ய சர்க ஆதிஷு யஹ ந பத்யதே ந ஹன்யதே தேஹகதஹ அபி दैहिगैः द्रष्टुः न दृक् अस्य गुणैः विदूष्यते तस्मै नमः असक्त विविक्त साक्षिणे. நாரத மகர்ஷி இப்படி கீர்த்திக்கவும் செய்யறார். காயதே ச இதம் கர்த்தாஸ்ய சர்காதிஷு யோ ந பத்யதே ந ஹன்யதே தேஹகதோ பிதைஹிகைஹி
द्रष्टोर्न दृक्यस्य गुणैर्विदुष्यते तस्मै नमो सक्त विविक्त साक्षिणे. இந்த உலகத்தோடு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களோடு கர்த்தாவாக்கும் பகவான் இருந்தா கூட பகவானுக்கு இதெல்லாம் நானாக்கும் செய்யறேன் அப்படிங்கிற கர்த்திருவ மனோபாவம் இல்லை. ஒன்னினாலையும் பகவான் பந்தனஸ்தன் இல்லை. சரீரம் எடுத்திருக்கார் அப்படின்னாலும் சரீரங்கள் சம்பந்தமான விகாரங்கள் பசி தாகம் ഇതൊന്നും ഭഗവാനെ ബാധിക്കാது. உலகத்துக்கு சாட்சியாயிட்டு பகவான் இருக்கார். இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எது கூடயும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கார். அப்படி இருக்கிற பகவானுக்கு என்னோடு நமஸ்காரம். கர்த்தா அஸ்ய அஸ்யா அப்படிங்கிறது இந்த உலகத்தோடு സർഗ ആദിഷു കർത്ത സൃഷ്ടിസ്ഥിതി സംഹാരങ്ങൾ എല്ലാം ചെയ്യറവരാക്കുന്ന കൂടിയും യഹ പരമ്പൊരുളായിരിக்கிற ഭഗവാനുക്ക് ന ബദ്ധ്യതേ അതിലൊന്നും എந்த ഒരു അറ്റാച്ച്മെന്റും இல்லை. தேககதஹ அபி ശരീരം സ്വീകരിച്ചിருக்கார் அப்படினா கூடியும் தைஹிகைஹி ശരീര സംബന്ധமான വികാരങ്ങൾ പശി ദാഹം വലി இப்படி இருக்கிறது ஒன்றும் ந ஹன்யதே பரம்பொருளான பகவானை பாதிக்கிறதில்லை. துவைத பாவம் இல்லாத பகவான் அத்வைத பாவத்திலேயாக்கும் இந்த பிரபஞ்சத்திலையும் இருக்கார். பகவான் மனுஷனாயிட்டு சரீரம் எடுத்திருக்கார் அப்படின்னா கூடியும் நரநாராயணர்களாயிட்டு சரீரம் எடுத்திருக்கார் அப்படின்னா கூடியும் பிரம்மானுபவத்திலேயே தான் பகவான் இருக்கார். ஸ்ரீகிருஷ்ணனானாலும் ஸ்ரீராமதேவனானாலும் நரநாராயணர்களானாலும் ஐயப்ப சுவாமியானாலும் எல்லாரும் பிரம்மானுபவத்திலேயே தான் இருக்கிறது. அதனால அவளுக்கு இந்த சரீர சம்பந்தமான விகாரங்கள் ஒன்றும் நஹன்யதே பரம்பொருளாயிருக்கிற அவளை பாதிக்கிறதில்லை. துவைதபாவம் இல்லாதவாளாக்கும் அவளெல்லாம் துவைதபாவத்திலேயாக்கும் விகாரங்கள் இருக்கும். திரஷ்டுஹு சாட்சியாயிட்டு எல்லாம் பார்க்கறார்னா கூடியும் ந திருக் அஸ்ய குணைஹி பார்வையில இருக்கிற கண்களால பார்க்கக்கூடிய அந்த குணங்களோடு பிரவൃத்தியால விதூஷ்யதே பரம்பொருளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. விவிக்த சாட்சினே பிரகிருதி விஷயங்களிலேந்தெல்லாம் விடுபட்டு சாட்சி ஸ்வரூபனாயிருக்கிற அசக்தா ஒன்னுகிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாத தஸ்மை பகவானே உங்களுக்கு நமஹா என்னோடு நமஸ்காரம் அப்படின்னு நாரத மகர்ஷி நரநாராயணர்களை ஸ்துதிக்கிறார். பதிமூணாவது ஸ்லோகம். இதம் ஹி யோகேஸ்வர யோக நைபுணம் ஹிரண்யகர்போ பகவான் ஜகாதய யதந்தகாலே த்வயி நிர்குணே மனோ பக்த்யாததீதோத்சித துஷ்கலேபரா. இதம் ஹி யோகேஸ்வரா யோக நைபுணம் ஹிரண்யகர்பஹா பகவான் ஜகாத யத் யத் அந்தகாலே தொயி நிர்குணே மனஹா பக்த்யா ஆததீதஹா உத்சித துஷ்கலேபரஹ. யோகேஸ்வரனான பகவானே, ஞான பரிபூர்ணனான பிரம்மதேவன் யோக கௌசலத்தை உபதேசிச்சாரே, அந்த யோக கௌசலம் அப்படிங்கிறது இதுவே தான். காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஆதி முதல்க்கு அவசானம் வரைக்கும் இந்த பிரகிருதியில இருக்கிற குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாயிட்டு இருக்கிற பகவானே உங்களில மனசை உறப்பிச்சுண்டும்
பரம பிரேம லட்சணமான பக்தியை ஸ்வீகரிச்சுண்டு இந்த பிரகிருதியில இருக்கிற துரிதங்களோடு மூல காரணமாயிருக்கிற சரீர அபிமானத்தை வேண்டான்னு வைக்கணும்னாக்குமே அவர் உபதேசிச்சார். அது இதேதான். பிரம்மாவோடு புத்திரனாக்கும் நாரதமுனி. யோகேஸ்வரா, நாரதமுனி பகவானை கூப்பிடுறதையாக்குமே பார்க்கிறோம். யோகேஸ்வரா அப்படின்னு. பகவான் ஹிரண்ய கர்ப்பா, பகவான் விஷ்ணுவிலேந்து அந்த விராடு சொரூபியிலேந்து ஆக்குமே பகவான் பிரம்மா உல்பவிச்சது. பிரம்மா அப்படிங்கிற ஹிரண்ய கர்ப்பன் உண்டானது. யோக நைபுணம் சூக்ஷ்ம ரூபத்துல பிரபஞ்சத்தை முழுவன் பிரம்மா தனக்குள்ள வச்சுருக்கார். அப்படி இருக்கிற பிரம்மா அந்த யோக கௌசலத்தை யோக நைபுணம் யோக கௌசலத்தை ஜகாத எங்கட்ட சொன்னாரே. பிரம்மா அப்படிங்கிறது என்னோட அப்பாவாக்குமே. நாரத முனியா இருக்கிற எங்கட்ட என்னோட அப்பா அந்த யோக கௌசலத்தை சொன்னாரே. எது அது? இதம் ஹி, இதுவேதான், உறுதியாக்கும். அது அதுல டவுட் ஒன்றும் இல்லை. பிரம்மாவோட உபதேசம் நாரத மகர்ஷிக்கு கிடைச்சதே, அது இதுதான் அப்படின்னு நாரத மகர்ஷி இங்க பகவான் கிட்ட சொல்றார். எது அது என்னவாக்கும் அப்படின்னாக்கா, அந்த காலே ஆதி முதலுக்கு அவசானம் வரைக்கும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட உங்களில மனச ദൃഢപ്പെടുത്തിണ്ട് പരമ പ്രേമ ഭക്തി ഉറപ്പിച്ചു നിർത്തിണ്ട് പ്രകൃതി ദുരിതങ്ങളോട് மூல காரணமாயிருக்கிற சரீர அபிமானத்தை வெடியணும் அப்படின்னாக்குமே எனக்கு என்னோட அப்பாவான பிரம்மா தந்த உபதேசம். எது உத்சித நிஷ்கலேபரஹா, துஷிச்ச சரீரம் அப்படிங்கிறத எந்த ஒரு அபிமானமும் இல்லாதக்கு சகல துக்கத்துக்கும் காரணமாக்கும் சரீரம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு உபேட்சிக்கிறவன் கடைசி காலத்துல நிர்குணே தொய், பிரகிருதி குணங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளான உங்களில பக்தியா, பக்தியோடு கூடிட்டு மனஹா, மனசு அப்படிங்கிறத ஆததீதஹா, தாரண செஞ்சு உறப்பிக்கணும் அப்படின்னாக்கும் என்னோட அப்பாவான பிரம்மா எனக்கு கொடுத்த உபதேசம்.